விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் கமெண்ட் செக்ஷனில். நண்பா 10க்கு 26 உரம் பெட்டரா இல்லை 20க்கு 20 காம்ப்ளெக்ஸ் உரம் பெட்டரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவருக்கு பதிலளிக்கிற விதமாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ரொம்ப நாளாக வீடியோஸ் எல்லாம் போடலை, ஒரு சில ஒர்க்ஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ்னால போடாத விட்டுருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டினியூஸாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கான பதிலும் அண்ட் அதை பற்றின ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனும் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை கண்டினியூஸாக சேரும். பொதுவாகவே நம்ம 20க்கு 20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது சம்மந்தமாக. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும், பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கும், பொட்டாசியம் பார்த்திங்கன்னா 0%, சூப்பர் 13% இருக்கும். அதுவே நம்ம 10க்கு 26 அப்படின்னு சொல்லி பார்த்தா 10க்கு 26 சொல்லுவோம், 10, 26, 26 தான் ஃபுல் நேம். ஓகேவா? அதுன்னு பார்க்குறப்ப 20% நைட்ரஜன், 26% பாஸ்பரஸ், 26% பொட்டாஸ், இதுதான் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இப்போ இதை வச்சே நம்ம பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வயல்களுக்கு இது தேவை, இது தேவையில்லை, இதோட கண்டென்ட் இதில் இருக்குது, இதோட கண்டென்ட் இதில் இல்லை, நமக்கு இது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே மோரோவர் நம்மளோட ரெக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிடலாம். என்ன போடணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் அதாவது உங்கள் செடிகள் உயரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் நைட்ரஜனோட கண்டென்ட்டை கம்மியாக போடலாம். இல்லை உயரம் அந்தளவுக்கு சரியாக இல்லை, உயரங்கள் தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் நைட்ரஜனோட கண்டென்ட்டை அதிகமாக போடலாம். பொதுவாகவே நைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன விஷயத்தை பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஒன்றுமே இல்லைங்க, ஒளிச்சேர்க்கை ஏற்படுறதுக்கு தேவையானதை பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நைட்ரஜன். செடி பச்சையாக இருக்கிறதுக்கும், செடிகள் வளர்கிறதுக்கு, புரதச்சத்து தேவையை பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு, இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற யூரியா உரங்கள் தேவைப்படுது. அதுவே யூரியா நம்ம அதிகமாக நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா புழுவோட தாக்கங்கள் அதிகமாகிடும், அசோனியோட தாக்கங்களும் அதிகமாகிடும். ஓகேங்களா? அதுவும் இந்த டைமில் நீங்கள் அந்த நைட்ரஜன் உரத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது வெயில் காலத்துக்கும் அதுக்கும் கண்டிப்பாக அசோனி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது என்ன? பாஸ்பரஸ், மணிச்சத்து பொறுத்த வரைக்கும் எதற்கு பயன்படுத்த போகிறோம்? ஒன்று விதை முளைக்கிறதுக்காக இருக்கட்டும், வேர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, பூ மலர் வர, அது பார்த்திங்கன்னா இப்போ மக்காசோளம் அப்படின்னா நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த வேர் நல்லா கிரிப்பாக வரதுக்காக 20க்கு 20 யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பூ வர ஸ்டேஜ்லேயும் கூட நம்ம பார்த்திங்கன்னா 20க்கு 20 பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா பூக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக தோன்றதுக்கும் அது பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடையிறதுக்கு, அந்த பூவெல்லாம் பாலேறி முதிர்ச்சி அடையுது இல்லையா, அந்த டைம்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் 20-20. ஓகேங்களா? அதேமாரி நம்ம தண்ணி பத்தாத டைமில் இது யூஸ் பண்ணும் போது அதோட தேவையை பார்த்திங்கன்னா கரெக்டாக செடிகளுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கும். தண்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மலர் உருவாகி அதில் அந்த விதைகள், அதான் மக்காசோளத்தோட அந்த விதை சொன்னோம் இல்லையா, அதற்கும் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். நைட்ரஜனை பார்த்திங்கன்னா சீராக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சல்ஃபர் என்ன வேலை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது 20க்கு 20 0.13 சல்ஃபர் பார்த்தா தாவரத்தோட பச்சை தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், விதை உற்பத்தி, வேர் வளர்ச்சி, வேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க 2 அடுக்கு வேர் 3 அடுக்கு வேர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் நீங்கள் நிறையா செடிகள் நிறையா ஊற்று பார்த்திங்கன்னா வேர்கள் எல்லாமே முடிச்சா போயிட்டுருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்காத, வேர்கள் அடியில் பார்த்திங்கன்னா முடிச்சு போட்ட மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கும். அது மாதிரியான மக்காசோளங்கள் அவ்வளோ சீக்கிரம் கீழேயே விழுவாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்கள பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் செடிகள் சீக்கிரம் கீழே விழுவாது. ஒரு சில ரகங்கள் ஊன்னா மட்டும் கீழே விழுவ மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லையா, அவங்க சீட் ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த சல்ஃபரோட கண்டென்ட்ஸையோ இல்லை வேறு ஒரு கெமிக்கல் கண்டென்ட்டையோ பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த வேரோட வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்கும். அதனால் செடிகள் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுவாது. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த செடியுமே அவ்வளோ சீக்கிரம் கீழெல்லாம் விழுவுறது இல்லை. எல்லாமே மோரோவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த கிளைமேட்டில் இப்போ மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காற்று அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்காசோளங்கள் சாஞ்சு போயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம், சாம்பல் சத்து. சாம்பல் சத்தை பொறுத்த வரைக்கும்
ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூச்சி மற்றும் நோய்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் விதையோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கு. விதையோட தரம் அப்படின்னா நான் ஆல்ரெடி பாஸ்பரஸில் மணிச்சத்தில் சொன்ன மாதிரியே தான். அந்த தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவுச்சத்து இருக்கு இல்லைங்களா, அந்த பாலில் இருந்து மாவாக மாற்றக்கூடிய அந்த ஒரு தரத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு, இந்த வேர் வளர்ச்சியை வந்து ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகும். ஏன்னா அந்த பூவ ஸ்டேஜில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொட்டாசியம் உரம் மேக்ஸிமம் எல்லாருமே வைப்போம். அப்படி நம்ம வைக்கிறப்ப அந்த பூ வந்தவொடனே பூட்டை வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த வர டைமில் குச்சி, அதாவது பார்த்திங்கன்னா மக்காசோள தட்டைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே சாயறதுக்கு பார்க்கும். அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே சாயறதுக்கு பார்க்கும். அப்படி சாயக்கூடாத வேர் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக்கி அந்த வேர் முடிச்சுகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப மக்காசோள தட்டைகள் வந்து சாயாத போயிடும். உங்கள் வயல்களில் மக்காசோள தட்டைகள் சாயுது அப்படின்னா பாஸ்பரஸ் குறைபாடுகளும் இருக்கும், பொட்டாசியம் குறைபாடுமே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்க்கரை சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொட்டாசியம் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். கிழங்காக இருக்கட்டும், இதுமாரி சர்க்கரை சம்மந்தப்பட்டது மாவு சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொட்டாசியம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோய் தடுப்பானாக கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. பொட்டாசியம் அதிகம் நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து நோய் எதிர்ப்பு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மாரி வந்து மக்காசோளத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலான ஒரு விஷயம். இப்போ நண்பர் கேட்ட கேள்வி என்ன, 10க்கு 26 பயன்படுத்தலாமா 20க்கு 20 பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதான் நண்பருடைய கேள்வி. அதுக்கு சொல்லிட்டோம். இப்போ 10க்கு 26 இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எவ்வளோ, ஒரு 1350 400 சம்திங், ரேட் சரியாக தெரில. 10% நைட்ரஜன், அதில் நைட்ரஜன் கம்மியாக இருக்குது. 20% பாஸ்பரஸ், 26% பொட்டாசு. அப்போ இந்த ரேஷியோ கணக்கு பண்ணி பார்க்குறப்போ உங்கள் மக்காசோளத்தோட உயரங்கள் சரியாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு மக்காசோளத்தில் உயரங்கள் தேவையில்லை. கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்துருச்சு, இப்போ வந்து பாலியர் ஸ்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 10க்கு 26 வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை எனது வளர்ச்சியும் சரியாக இல்லை, ஓரளவு மீடியமோட கம்மியாக தான் இருக்குது, டோட்டலாகவே ஓரளவு இதாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 013 வந்து பயன்படுத்தி போகலாம். ஏன்னா உங்களுக்கு பூ வருது பால் வருதுங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 26 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 20க்கு 20 013 போட்டுக்கிட்டு போங்க. நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே அதான் சொல்லுவேன். முதல் உரம் 2வது உரத்தில் தான் 20க்கு 20 சொல்லுவேன். 3வது உரத்தில் எப்பயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை செடி வீக்காக இருக்கிற ஏரியாக்களுக்கு கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அப்பப்போ வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு மூட்டை 10க்கு 26 கலந்துக்குங்க, யூரியா ஒரு மூட்டை கலந்துக்குங்க, பொட்டாஸ் கலந்துக்குங்க. ஏன்னா உங்கள் வயல்களில் செடி எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் சொல்ல முடியும். 10க்கு 26 அப்படின்னா நீங்கள் பூ வர ஸ்டேஜஸில் உங்கள் செடிகள் உயரம் சரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நைட்ரஜனை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொடுக்க போகிறேன், அதாவது 50வது நாளில் 35வது நாள் 40வது நாள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 20க்கு 20 போங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா 10க்கு 26 இருக்க அந்த நைட்ரஜன் பொட்டாசியம் கண்டென்ட் வந்து செடிகளுக்கு பத்தாது, சுத்தமாக பத்தாது. ஏன்னா வெறும் 26% தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை, இல்லைனா 26% ஆஃப் பொட்டாசியம் செடிகளுக்கு பத்தாது. எம்ஓபி மோரேட் ஆஃப் பொட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா 46% பொட்டாசியம் இருக்குது. ஸோ அதோட வேலைகள் எப்படி இருக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 26%ஓட வேலைகள் எப்படி இருக்கும். இல்லை நான் இன்னொரு பிட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வேணால் இதை யூஸ் பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 40வது நாளாக இருக்கட்டும் இல்லை 30வது நாளாக இருக்கட்டும், அப்போ வேணால் நீங்கள் 2 வரையுமே கூட கலந்து கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ பூ வர ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பியூர் பொட்டாசி யூரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் பார்க்க இருக்கும். வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.